இந்த பெரிய மகனுடைய கோபம் நியாயமா நியாயம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, நியாயமா நியாயம் இல்லையா? நியாயமானது. ஆனா இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் சொன்ன இந்த கதையின் முடிவில் கடைசி வரைக்கும் பெரிய மகன் உள்ள அப்பாவோட வீட்டுக்கு உள்ள வரவே, சத்தமா சொல்லுமா, உள்ள வரவே இல்லை, வெளியே தான் அவன் நின்னான். கடைசியில் அப்பாவோடு கூட வந்து அப்பாவோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவித்தது யாரு? யாரு? இளைய மகன். ஊதாரியாய் போன மகன் தான் உள்ள அப்பா வீட்டுக்கு அப்பாவோடு கூட வந்தான். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவுதான் முக்கியம். கூடயே இருந்த நல்ல மகன் வெளியில இருந்தான். ஆனால் மனம் திரும்பின மனிதன் தான் கடைசியா மகன் அப்பாவோடு கூட இருந்தான். நல்ல மகன் வெளியிலேயே தான் நின்னான், வீட்டுக்கு வெளியிலே தான் நின்னான், அவன் உள்ளேயே வரல. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவனால என்னத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இரக்கமுள்ள அப்பா, மனதுருக்கமுள்ள அப்பா இந்த பாவியான தம்பியை மன்னிச்சிட்டான். அப்ப அவனுக்கு உள்ள வர்றதுக்கு அவன் மனசு கேட்கல. அதற்கு காரணம் என்ன அவனுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கலாம் சொல்லுங்க? அவனுக்குள்ளாக இருக்கிற எரிச்சல் ஏன் வந்தது? ஏன் அவனுக்கு பொறாமை? வெரி குட். ஒரு கரங்களை தட்டுவோமா? பொறாமை. அவனுக்குள்ளாக உண்மைதான், அவன் எல்லாத்துலயும் பெஸ்ட் தான், கீழ்ப்படிதல் இருந்துச்சு, அப்பாவுக்கு பிரியமா நடந்தான், எல்லாம் இருந்தான். ஆனா மன்னிக்கும் குணம். அவன் நினைச்சான் இவன் போனா அதனால அவன் கண்டிப்பா என்ன செய்யணும், அவன் தண்டிக்கப்படணும். இவன் வெளியே போயிட்டான், திரும்பி அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் பங்குக்கு அவன் வரவே கூடாது. அவன் இல்லை, அவன் நிச்சயமா அவனுடைய இதை அனுபவிக்க வேண்டும், கெட்டதை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனா அப்பாவுடைய மனது அப்படி அல்ல. அப்பா எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். ஆமென். தொலைந்து போன 199 ஆடுகளை பத்தி அவருக்கு கவலை இல்லை. தொலைஞ்சு போன ஒரே ஆட்டின் பின்னாக தான் வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா.